ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கலெக்ஷன். நம்ம இந்த கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா பகல்பூரி காட்டன் தாங்க. நாங்கள் பிளாக் கலர் போடுறாங்களா, பூரா சோல்ட் அவுட்டு கேட்குறவங்க எல்லாம் பிளாக் கலரே கேட்குறங்காட்டிக்கு இப்போ இதில் கொஞ்சம் அதிகமாகவே பிளாக் கலர் வச்சு வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போகலாங்களா? இது எல்லாமே பகல்பூரி காட்டன் தாங்க, ஜாயின்ட் சாரீஸுங்க. ஓகேங்களா, இது ஒரு நல்ல ஒரு ப்ளூ இல்லாமல் கிரே கலர் இல்லாமல் இந்த டெம்பிள் டிசைன் வந்துருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு ப்ளவுஸ் கண்டிப்பாக இருக்குங்க. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. இது மறுபடியும் ஒரு 2-3 சேலை ஒட்டுக்கா வந்திருக்குங்காட்டிக்கு இந்த வீடியோவில் போடுறேங்க. இதுக்கு ப்ளவுஸ் இருக்குங்க, ரன்னிங்கில் சாரி பிளாக்லேயே இருக்குங்க ப்ளவுஸு. இதோ இருக்குங்க. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிங்க மேம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச அதே பிளாக் கலர் தாங்க. பாருங்கள், இதெல்லாம் போட்டோன்னா ஓடிடுதுங்க. இது நல்ல வெயிட்டுங்க சேலை. ஓகேங்களா, நல்லா குழுன்னு இருக்குது, ஜில்லுன்னு இருக்குங்க. தொட்டு பார்த்தா உள்ள ப்ளவுஸ் இருக்குங்க மேம். ஓகேங்களா, வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிங்க. இந்த இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது. இந்த மேங்கோ டிசைன் மாதிரி வந்துட்டு பிரிண்ட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இது ரீஸ்டாக் தாங்க. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் போட்டதெல்லாம் போயிருச்சுங்க. இது அடுத்த பண்டலில் வந்தது தாங்க. கோச்சம்பள்ளி டிசைனுங்க, ரொம்ப அழகாக இருக்குது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிங்க. ப்ளவுஸ் இருக்குங்க மேம் உள்ளார. நல்லா குழுன்னு இருக்குங்க இது கட்டினீங்கன்னா. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தா ஒரு ராணி பிங்க்குங்க. இது அதுக்கு முன்னாடி போட்ட பண்டலில் போட்டு அது தீந்துருச்சுங்க. நல்ல ராணி பிங்க் கலரில் இந்த மயில் இறகு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி டிசைன் போட்டதுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு ப்ளவுஸ் இருக்குங்க. அதே மாதிரி இதோ முந்தி இருக்குது பாருங்கள், ரோஸாக போட்டு அழகாக இருக்குது. வேணுங்கிறவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க மேம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரே கலர் மாதிரி வந்திருக்குங்க. குட்டி குட்டி பூ டிசைனு நல்லா இருக்குது. துணி நீங்கள் வாங்கி உடுத்தி பார்த்தீங்கன்னா தெரியுங்க. அதே மாதிரி சேலை 6 மீட்டருக்கு மேலே வருதுங்க. ஓகேங்களா, ப்ளவுஸ் இருக்குங்க. அதே மாதிரி முந்தி இருக்குங்க. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது யார் இந்த லக்கி சாரீ வாங்க போகிறாங்கன்னு தெரில. ஜிக்ஜாக் டிசைனில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கிரே கலரு ஒயிட்டு பிளாக் கலந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க இந்த சேலை. இங்கே பாருங்கள், ப்ளவுஸு ரன்னிங்கில் தாங்க இருக்குது ப்ளவுஸு. ஆனால் சூப்பராக இருக்குது. ஒரு பிளாக் ப்ளவுஸ் மட்டும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா வெயிட்டாக இருக்குது சேலை. வாங்கினீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இந்த சேலையை, அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்ல கிரே கலரில் கலம்கரை டிசைன் வந்ததுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் இதெல்லாம் எதுவும் பார்த்து பயந்துடாதீங்க. இதெல்லாம் ஒரிஜினல் அந்த கம்பெனி ரேட் வர சேலைகளை மட்டும்தான் இந்த மாதிரி வருங்க. இது ஒன்றும் இல்லை, லைட்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா அது எதுவும் ஆகாதுங்க. ஓகேங்களா, இதுக்கு ப்ளவுஸு ரன்னிங்கில் தான் இருக்குங்க மேம். ஓகேங்களா, வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நிறைய எல்லாம் பிளாக் கலராகவே ஓடிட்டுருக்குங்க. இன்றைக்கி பூரா எல்லாம் பிளாக்காகவே கேட்குறாங்க. சீக்கிரம் அது முடிஞ்சு போயிடுதுங்க. இப்போ பாருங்கள், இதைய எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்குது. நல்ல சேலை. நீங்கள் இந்த காசுக்கு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின்ட் சேலை மட்டும்தான் நீங்கள் கட்டுவீங்க. ஓகேங்களா, இது பிளாக் ப்ளவுஸ் இருக்குங்க. இது ரன்னிங் ஃபுல் பாடி இப்படி தான் இருக்குங்க. ஓகேங்களா, வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிங்க. இங்கே பாருங்கள், இது பிளாக் தாங்க. இன்றைக்கி பூரா பிளாக்கே கேட்டங்காட்டி சரி இன்றைக்கி ஒரு நாள் பூரா பிளாக்கே போடலான்னு எடுத்து போட்டேங்க. ப்ளவுஸு பிளாக் கலருங்க. பிரிண்ட்டு இந்த மாதிரி இருக்குங்க. உள்ளார சின்ன ஒரு ட்ரீ மாதிரி. ஓகேங்களா, நீங்கள் பாருங்கள். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிங்க. ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா வெயிட்டுங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம காமிச்சதே தாங்க, அந்த பண்டலில் வந்தது தான் இந்தாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், வேணுங்கிறவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க ப்ளீஸ். மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா
மேடம் இது வேணுங்கன்ட்டு போயிடுறீங்களா? நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். சரி இந்த மேடம் கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க கேட்குறாங்க, நான் இவங்கக்கிட்ட சோல்ட் அவுட்டுன்றேன். அப்புறம் நீங்கள் பார்த்தா காணாமல் போயிடுறீங்க வீடியோவில் இருந்தே. ஓகேங்களா? அப்புறம் அவங்களுக்கும் நான் கொடுக்காம இவங்களுக்கும் கொடுக்காம சரிங்களா? யார் முன்னாடி பே பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் எடுத்து வச்சுருவோங்க. அடுத்தவங்களுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பிளாக் கலரே தாங்க. நீங்கள் கேட்ட பிளாக் அண்ட் ஒயிட்டு கிரே இங்கே பாருங்கள். அதே மாதிரி அந்த மாம்பழ டிசைன் போட்டதே தாங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. இதில் இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள். முந்தி இருக்குது பாருங்கள். முந்தி இருக்குது. ப்ளவுஸ் ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அழகாக இதுக்கு ஒரு பிளாக் ப்ளவுஸ் மட்டும் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சரிங்களா? வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. மேடம் ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்கள் டக்குன்னு பே பண்ணிடுங்க. ஓகேங்களா? பே பண்ணிட்டீங்கன்னா நான் உங்கள் பேர் அட்ரஸ் போட்டு எழுதி கொரியருக்கு வச்சுருவாங்க. சரின்னு சொல்கிறீங்க, அப்புறம் போயிடுறீங்க. அப்புறம் இது இன்னொருத்தவங்க கேட்பாங்களா, நீங்கள் போடாமல் இருப்பீங்க. நான் அடுத்தது உங்களுக்கு பின்னாடி கேட்டவங்களுக்கு நான் புக் பண்ணிடுறேன். நீங்கள் கேட்கும்போது அது சோல்ட் அவுட்டுன்னு தான் சொல்லுவோம். கோவப்பட்டுக்காதீங்க. டக்குன்னு உங்களுக்கு வேணுங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிட்டீங்கன்னா பே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேலை முடிச்சு நாங்கள் எடுத்து அந்த வச்சுருவோம். சரிங்களா? மறக்காமல் எங்கள் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேலை வாங்கி கட்டிட்டீங்கன்னு வைங்க, இனிமேல் நீங்கள் ஃபுல் சேலை எடுக்கவே வேண்டாம். 500 600 போட்டு எடுக்கவே வேண்டாம். நம்ம வெறும் 250. ஓகேங்களா? ஃப்ரீ ஷிப்பிங். இதை எடுத்து கட்டிட்டீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரியே தான் நீங்கள் எடுப்பீங்க. ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு நல்ல யூஸ், டீச்சர்ஸ்க்கு சரிங்களா? வேலைக்கு போகிறவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேலை ஒரு 10 சேலை எடுத்த மாதத்துக்கு திருப்பி திருப்பி கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? வேறு வேறு கலரில் நீங்கள் எடுத்துக்கலாம். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.